முதல்வனாகிய என்னுடைய தந்தை சிவபெருமானுடைய நெற்றி கண்கள் இருந்து அகோரம், வாமனம், ஈசானியம், சத்தியசாதம், சர்வபூதம், அமோமுகம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்களின் ஆதாரமாக அக்கினி பொறிகள் 6 சிதற, அப்பொறிகளை அக்கினி வாயுடன் கொடுக்க, வாய்ப்பு கண்களை விடுக்க, அங்கேயாம் 6 குழந்தைகளாக 6 தாமரை மாறுகளில் மாற, அதை பார்த்த 6 கார்த்திகை பெண்கள் இவை எடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள். அச்செய்தியை கேட்ட என் நாயாகப்பட்டவள் உமா மகேஸ்வரி பராசக்தி ஏக காலத்தில் ஓடோடி வந்து இவை எடுத்தடைக்க அக்கடமை ஓராறு முகமும் ஈராறு கணமும் ஓர் உருவமும் ஆகி அவர்களை சங்கரித்து தேவர்களை துயர் துளைத்து திருப்பரங்குன்றத்தில் அமுத வள்ளியான தெய்வயானை திருமணம் முடிந்து கலிகாலத்தில் கலியுக வரதனாக வைத்திருக்கின்றேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னையே என்பதற்கு நாங்கள் வீணாகானம் இருக்கிறது. வீணைக்கும் கானத்திற்கும் உரியவர் கலக பெரியர் ஒருவரே, அவர்தான் வருவார் போல இருக்கிறது. அவருடைய வருகை எதிர்பார்ப்போமாக. நமஸ்கரிக்கின்றேன் முருகா. வணக்கம் வணக்கம் வணக்கம். மங்களம் உண்டாகட்டும் நாரதரே. கலைவாணியின் மைந்தனையே வருக வருக, பரமபுத்திரரே வருக வருக, கழகத்தின் பெயரால் உலகத்தினுடைய நலனை காட்டக்கூடிய உத்தமரே வருக வருக, பொதுநல தொண்டரே வருக வருக. தாங்கோடி வரவு நல்வரவாக அமைய வேண்டும். இருந்தாலும் தாங்களுக்கு இந்த இடத்தில் சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால
என்னுடைய கரத்திலே தாருங்கள், அல்லது கண்டு வந்திருந்தால் தாங்கள் திருவாய் மலர்ந்து உரைக்க வேண்டும், நான் செவியாக கேட்க வேண்டும். கூறுங்கள். அழகான வரவேற்பு. ஏன்னா வந்தாரை வாழ வைப்பது வந்தவன் நாடு என்ற முறையில இனிதான சுரஞான இசை மேதையை வருக வருக எங்கெங்கு சென்று யார் யாரை பார்த்துவிட்டு என்னை நாடி வருவதற்கு காரணம் என்ன நாரதர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் எங்கெங்கு சென்றேன், யார் யாரை பார்த்துவிட்டு தாங்களை நாடி வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. முருகா, அதிகாலையில் எழுந்து கங்கைக்கு சென்று நித்திய கர்மான ஸ்தானங்களை முடித்து கைலாயிரை சென்று அங்கு பார்வதி சமோதரன் ஈஸ்வரனை கண்டு தரிசித்து சத்தியலோகம் சென்று என் பிதாவாகி நான்கு பிரம்ம தேவனையும் கண்டு தரிசித்து இந்த பூலோகத்திற்கு வரும்பொழுது முருகா, வேள்விமலை சார்ந்த அழகாமையிலே அழகான கனி ஒன்று. ஆமா, ஏன் பயப்படுறீங்க? காரணம், ஏற்கனவே நாங்கள் ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்து சரி அதெல்லாம் மிஞ்சியது கோவண துணி. கொண்டு வந்த கனியினாலே அப்படி என்றால் இன்று கண்டு வந்த கனியினாலே அதுவா நிஜமா என்று ஒரு ஐயா. பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டால் அன்று கொண்டு வந்த கனியை விட இன்று கண்டு வந்த கனி சிறப்பான கனி. இந்த கனிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு, சொல்லுகிறது. அன்று கொண்டு வந்த கனியினாலே பழனி என்ற படை வீடு கிட்டியது. இன்று கண்டு வந்த கனியினாலே வீடு கிடைக்குமா? நிச்சயமா. சின்ன விட பெரிய விட, சின்ன விட பெரிய விட. உங்களுக்கு எத்தனை படை வீடு? அப்படி சொல்லணும். பரவாயில்ல, சுதாரிச்சுக்கிட்டீங்க. கனிவுடைய பெருமையை கொடுத்து பார்க்கலாம். ஆமா, கனிவுடைய பெருமையை சொல்லுகிறது. மாங்கனிக்கும் தேன்கதலி. ஆமா, மங்கனிக்கும் மேல நிற்கும் சொல்லு. மேல நிற்கும் கீழே படுத்துக்குவேன். கீழே என்ன செய்யும்? கீழே இல்ல மேல வந்து மேல நிற்கும் இனிக்கும்னு சொல்ல. மேல வந்து சுவேந்திரப்படி கணியத்தை பார்த்துருக்கேன். பெருமையான. ஆமா, அப்படியா? கணிக்கு சிலாகியம் தான் இருக்கு. சரி.
கனி. வித்தியாசமான கனியாக அல்லவா இருக்கு. ஆமா. வினோதமான கனியாக அல்லவா இருக்குது. அப்படிப்பட்ட கனி பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி மறைவில் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறீங்க. தூரத்தில் இருக்கிறது. தூரமா தான் இருக்கு. தூரமா ரொம்ப பிடிக்குமே. தூரமா இருக்கிறது வந்து எட்டாவது தூரம். உயரம் தூரம் என்றால் தொலைவு. எட்டாவது தூரத்தில் உயரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பத்திரிகை. கனியை பார்த்த உடனே என்னுடைய யோகத்தை வருது. உண்மையிலேயே என்னை ஏற விட்டு நீ கிளர்ந்து பார்க்கணும். எதுல எதுல வாழ்க்கையில மற்றவர்களை உயர்த்தி பார்க்க பக்குவம் உள்ளவர்கள் நாங்கள். அது மட்டுமல்ல பழனி மீது ஏற விட்டு பார்த்தீங்கல்ல இந்த மாதிரி இதுக்கு ஒரு படைவீடு உண்டு. நிச்சயமா உண்டு. எட்டாவது கொம்பினில் இருக்கும் மக்களே சுத்தி வந்தாங்க. ஏற விட்டு பார்க்கல இருக்கு. தாங்கள் பார்த்து வந்தது கனி அல்ல, கண்ணி என்பதை உணர்ந்தேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டு தாங்கள் துகில் இடையாளை பற்றி அலங்கார வர்ணனை செய்கின்ற போது ஆனந்தம். காரணம் காய் பழமாகலாம். சரி. பூ பழமாகுமா? எப்படி இருக்கும்? அதாவது மாங்கனிக்கும் தேன்கதலி, மங்கனிக்கும் மேல் இருக்கும் பூங்கனியை கட்டுமணம் பொறித்து பூவுக்கும் பெண்ணுக்கும் பூவையர் பாவையர் என்று சம்பந்தம் அப்பொழுதே புரிந்து கொண்டேன். ஆகவே தாங்கள் என் சின்னவள் வழியத்தான வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமா ஆமா, நலமாக இருக்கிறாரா? நலமாகத்தான். எதை பற்றி எடுத்துக் கூறுவீர்களா? தாங்களை உங்களுடைய பெருமையை நிறைய எடுத்துக் கூறுகிறேன். சரி. பெருத்தால் மறுத்தால் முறைத்தால் அப்படியா? கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டால் பாருங்கள். என்ன கேள்வி? கூட்டி கொடுக்கிற சுவாமி என்று என்னை பார்த்து கேட்டு விட்டால் அதுல என்ன? அதற்காக சம்மதப்பட்டு வருங்க. சரி, உண்மைதானே? எப்படி நீங்க கூட்டி கொடுக்கிறதானே? எப்படி நீ குறைச்சு கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல. ஏன்னா கல்வி அல்லாதவருக்கு கல்வி கூட்டி, பொருள் இல்லாதவருக்கு பொருளை கூட்டி, புகழ் இல்லாதவருக்கு புகழை கூட்டி கொடுப்பவர்கள். அதைத்தான் கூறினேன். கூட்டி கொடுப்பவர்கள். ஆமா, அதற்காக உண்மையிலே தானே கூட்டி கொடுக்கிறத விட இப்ப நீங்க சொன்னதுதான். அப்படியா? அறிவில்லாத மனிதனுக்கு அறிவும், கல்வி இல்லாத மனிதனுக்கு கல்வியும், செல்வம் இல்லாத மனிதனுக்கு செல்வம் அப்படின்றது அனைத்தும் கூட்டி கொடுக்கிற வேலை எனக்கு தான். சரி. அப்படின்றதுனால பொதுநல தொண்டர் அல்லவா? ஆமா, வள்ளியிட்ட சபதப்பட்டவருக்கு காலையில கதிரவன் எதிர்ப்பதற்குள் பிரம்ம முகூர்த்தத்துல வள்ளியை திருமணம் முடித்து இந்த நாடனுடைய சபதத்தை இந்த சொரிப்பாறை பற்றி மக்கள் முன்னாடி மனமேடைகளே வள்ளியை திருமணம் முடித்து இந்த நாடனுடைய சபதத்தை தாங்கள் நிறைவேற்றி காட்ட வேண்டும். சபதம் தானே? திருமணத்துக்கு வருவீங்களா? நிச்சயமா வருவேன். என்ன கொண்டு வருவீங்க? இப்படி போனீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வேலையும் நடக்காது. இந்த வேலை கொண்டு போனீங்க அப்படின்னா பக்தி பரவசம் உண்டாயிரும். குல கடவுள் முருகன் வந்து விட்டார் என்று வெள்ளியாகப்பட்டவர் தங்களுடைய காலில் விழுத ஆரம்பிச்சிருவார். வேலைக்கு வேலை இல்ல. ஆமா, அதுக்குதான் இனம் இனத்தார் போல சேர வேண்டுமானால் அவர்களை போல வேறு ரூபம் கொண்டு கையில் ஒரு கணையை கொண்டு ஒரு மானை தேடி செல்வதை போல் செல்ல வேண்டும். மானை தேடி போடுமா? குட்டியை தேடி போடுமா? எது? மான் குட்டியை தேடி போடுமா? மானை தேடி போடுமா? மான் குட்டியை தான் தேடி போடும் சொல்லுங்க. மானம் தான் மாதம் வேற மாதிரி. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மை. திருமணத்துக்கு வருவீங்களா? நிச்சயமா. ஆமா, என்ன கொண்டு வருவீங்க? நிச்சயமாக காலையில் கதிரவன் வருவதற்குள் உங்களுக்கு வள்ளிக்கு திருமணம் முடியும் பொழுது நான் எப்படி வருவேன்? இந்த மக்கள் அனைவரும் வள்ளிக்கு உங்களுக்கு திருமணம் முடியும் பொழுது இந்த ஊர் மக்கள் அனைவரும் நிறைய சீர்வரிசை பண்ணிட்டு மன மேடைக்கு வருவாங்க. அப்படி மன மேடைக்கு வரும் பொழுது இவர்களுக்கு முன்னால் நான் எப்படி வருவேன் தெரியுமா? பாமாவை பாடி வள்ளிக்கு உங்களுக்கும் 2 பூ மாலையோடு நான் வருவேன் வருவார். மாமச்சேரி கொடுத்து 50 100 ரூபாய்க்கு மாலையை வாங்கிட்டு பாட்டு படிக்கிறாங்க. கண்டிப்பா நிறைய கொண்டு வருவேன். இருக்கட்டும். ஆமா, சென்று வரட்டுமா? அப்படியே சொல்லி வருங்க. திருமாத
இந்த மலருக்கு என்னை